பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உக்கிரகம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே கோபத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கோபம் கொடுமையானது, கொடுமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் கோபம் நம்மை தவறான, அதாவது அழிவுக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மோசேயை குறித்து நாம் பார்ப்போமானால், மோசே எகிப்தில் வளர்க்கப்பட்டான். பார்வோனுடைய வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த மோசே மிகுந்த ஒரு கோபக்காரனாக இருந்தார். அந்த மோசே அவர் தன்னுடைய அரண்மனையில் வேலை செய்கிற 2 பேர் சண்டை போடும்போது இவர் என்ன செய்கிறார்? அந்த சண்டை ஒருவன் யூதன், இன்னொருத்தன் எகிப்தியன். சண்டை போடும்போது அந்த எகிப்தியனை கொன்று மணலில் புதைச்சி விட்டார். மறுநாள் 2 யூதர்கள் சண்டை போடும்போது இவன் என்ன செய்கிறான்? அந்த சண்டையை தீர்த்து வைக்க போகும்போது அந்த யூதர்கள் சொல்கிறாங்க, நீ நேற்றைக்கு அவனை கொன்றது போல என்னை கொலை செய்ய பார்க்கிறாய் என்று சொன்ன உடனே இந்த மோசே அங்கிருந்து புறப்பட்டு வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போகிறார். பாருங்கள், மோசே அந்த கோபத்தினால் செஞ்ச அந்த காரியம் மோசே எகிப்தில் இருக்க விடாமல் வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் ஆண்டவர் மோசையை பயிற்சி கொடுக்கிறார். 40 ஆண்டுகள் மோசே அந்த வனாந்தரத்தில் இருக்கிறான். அந்த கோபம் எல்லாம் மாறி சாந்த குணம் உள்ளவனாய் மாறுவதற்கு 40 ஆண்டுகள் மோசே அந்த வனாந்தரத்தில் பயிற்சி எடுக்கிறார். அந்த மோசைக்கு அந்த கோபம் மாறின பிற்பாடு சாந்த குணம் வந்த உடனே கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார், தரிசனமாகிறார். முட்செடியில் தரிசனமாகி மோசையை மறுபடியும் பார்வோன் என்பதாக அனுப்பி எகிப்துக்கு அனுப்பி தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்கு தேவன் அவரை பயன்படுத்துகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட தேவன் இடைபட வேண்டுமானால், தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால், நமக்குள் இருக்கிற இந்த கோபம் என்கிற குணம் நம்மை விட்டு விலகணும். ஆமென். நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறும் பொழுது தான் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க முடியும், தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். ஆமென். மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் எழுந்து அவனை விமர்சனம் பண்ணும்போது ஆண்டவர் எழுந்து மோசேக்கு விரோதமாக பேசின ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் எதிராக நின்று மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசே பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவன், அவனைப் போல ஒருவனும் இல்லை, அவன் கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவுக்கு அந்த மோசை சாந்த குணம் உள்ளவனாக மாறினார். ஆனால் பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா, இந்த மோசையுடைய அந்த கோபம்ங்கிற அந்த குணம், அந்த ஜனங்கள் அவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணும்போது என் மனம் பதறி கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கவனிக்காமல் தேவனுடைய வார்த்தையை மீறினான். எனவே மோசையால் கானானுக்குள்ளே போக முடியல. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையிலே ஒரு சின்ன ஒரு கோபம் இந்த மோசையால் தேவனுடைய அந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இடத்துக்குள்ளே போக முடியலை. இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் இப்படிப்பட்ட கோபத்தோடு கூட இருப்போமானால் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த கோபம் நம்மளை விட்டு விலகி நம்ம சாந்த குணமுள்ளவர்களாய் மாறும். குடும்பத்தில் எல்லாரோட கூட சாந்த குணமுள்ளவர்களாக இருப்போம். நமக்கு விமர்சனம் பண்ணவங்க எழும்புவாங்க, நம்ம நிந்திக்கிறவங்க எழும்புவாங்க, குடும்பத்தில் பிரச்சனை வரும். எது வந்தாலும் சாந்த குணத்தோடு கூட நம்ம என்ன செய்வோம்? முடிவுகளை எடுப்போம். ஆமென். கோபத்தினால் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கோபத்தினால் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஆமென். சாந்த குணமுள்ளவர்களாக மாறுங்க. நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள், நாம் ஜெபிக்கிற பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், நமக்கு நல்ல ஒரு சாந்த குணத்தை நமக்கு ஆண்டு தரணும். ஒரு கோபத்தோடு கூட இருந்தீங்கன்னா அந்த கோபத்தை விட்டு சாந்த குணத்துக்கு திரும்புங்கள். உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுலுக்கும் பேதுருக்கும் கடுமையான பயங்கரமான வாக்குவாதம் வந்துச்சு. பவுல் புறஜாதிகளுக்கு தேவனுடைய ஊழியத்தை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனால் பேதுருவோ தன்னுடைய ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு மட்டுமே தேவனுடைய வேலை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவங்க 2க்குள்ள பிரச்சனை வந்த உடனே பயங்கரமான வாக்குவாதம் வந்துச்சு. ஆனால் பின்னாட்களை பாருங்கள், பேதுரு 2 பேதுருவில் 3ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது சொல்கிறாரு, எனக்கு பிரியமான சகோதரன் பவுல் என்று எழுதுகிறார். பார்த்தீங்களா?
அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயே வாக்குவாதங்கள், சண்டைகள் வந்திருக்கிறது, கோபம் வந்திருக்கிறது. ஆனால் அடுத்த செகண்டு மாறிட்டாங்க. அல்லேலூயா! பிரியமான சகோதரன் பவுல் என்று பேதுரு எழுதுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை நாமும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்வோம். கோபத்தை விட்டுவிடும். கோபம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். கோபம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை உண்டாக்கும். கோபம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். எனவே இந்த கோபத்தை விட்டு நாம் மனம் திரும்புவோம், சாந்த குணம் உள்ளவர்களை மாறுவோம். நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் ஜெபத்தில் கலந்து கொண்ட இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சாந்த குணமுள்ள மாற உதவி செய்வதாக. கோபம் உம்முடைய பிள்ளை விட்டு நீங்கட்டும். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.